2016 வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு களம் காண்றீங்க. அதுல உங்களுக்கு உடன்பாடு இருந்துச்சு ஐயா? தனியா நிக்கிறதுலயோ அவரை முன்னிலைப்படுத்துறதுலயோ அது உடன்பாடு இருந்துச்சு? உடன்பாடு இல்லாம இப்படி ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி அதை நாங்க வெளியிட்டோம். அந்த பிரமாண்டமான சேதத்துல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. சார், இப்போ நீங்க ஒரு இந்தியா நிறுவனராகவும் இருக்கீங்க, தலைவராக இருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது இளைஞரணி தலைவர் எப்போது நியமிக்கப்படுவார்? நீங்க என்ன திட்டத்தில் இருக்கீங்க? எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல ஜோசியரா சொல்லணும். நம்பிக்கை இருக்கு. நீங்க அப்பா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என்னதான் ஜோசியர் சொல்றாங்க கேட்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல ஜோசியர் சொன்னீங்கன்னா ஐயா, நீங்க ஒரு இந்தியாவிலேயே ஒரு மூத்த அரசியல் தலைவர். தமிழகத்திலயும் வந்து உங்களை வந்து நிறைய பேர் மதிக்கிறாங்க. பெரிய அளவுல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எதிர்நோக்கி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க ஒரு டஃப் நெகோசியேட்டர் அப்படின்வாங்க. எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஒரு டஃபா பேசுவாரு, தனக்கு வேண்டியதை அவர் பெற்றுக்கொள்வார் அப்படின்றதா உங்களுடைய இம்ப்ரெஷன்? உள்ளொன்று வைத்து புறமென்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது, அவரோடு உறவு கலவாமை வேண்டும். நான் அப்படி பேச தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல திரு அன்புமணி ராமதாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி டஃபா நெகோசியேட் பண்றதுல இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எப்படி வருது? என்ன எந்த இடத்துல அது டெட்லாக்கா இருக்கு? எந்த இடத்துல அது சரி வர மாட்டேங்குது? அது காலம் போக போக தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல, அது காலம் போக போக தெரியும். உங்களுக்கு தெரியாத நடக்குமா? இந்த பொறுப்பு கொடுப்பீங்க, தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கிறீங்க. அதே மாதிரி அன்புமணி அவர்களும் அங்கு ஒரு பொறுப்பை நியமிக்கிறாரு. கட்சி தொண்டர்கள் யார் பக்கம் போகணும், என்ன சொல்ல? கட்சி தொண்டர்கள், நான் நியமிக்கிற பொறுப்பாளர்கள், கட்சி தொண்டர்கள், வாக்களிக்கிறவர்கள், வாக்காளர்களுக்கு எல்லாம் என் பக்கம். மோதலுக்கு உண்மையான காரணம் என்ன? பல்வேறு கருத்துக்கள் நிலவி வருகிறது. உங்க ரெண்டு பேருக்கான உண்மையான காரணம் என்ன? உண்மையான காரணம் மோதல் உங்களுக்கும் அன்புமணி சாருக்கும் உள்ள மோதலுக்கான காரணங்கள் உண்மையானது என்ன? பல்வேறு ஒரு நல்ல ஜோசியரம் ஐயா, வந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறதான செய்தி வருது. பாமக வந்து தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது. தமிழக வெற்றிக்கு நடிகர் விஜயோட கட்சி தமிழக வெற்றி கழகத்தோட இதுவரைக்கும் அது அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையா இப்ப நடக்கிறது? இதுவரை அது மாதிரி இல்ல. இதுவரைக்கும் இதுவரை பேசல. அவங்க பேசுன தயாரா இருக்கீங்களா பேசுறதுக்கு? அது மூத்த தலைவர்கள், கட்சியில மூத்த தலைவர்கள் எல்லாம் கலந்து பேசுதான் அது முடியும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பம். உங்க விருப்பம், என் விருப்பம். சரியான பேர் சொல்றாரு. பொதுச் செயலாளர் கண்டுபிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் காசு அதிகமா பரவாயில்ல. ஃபாரின் பார்க்கலாம் அதான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றேன். படிக்கணும்னு சொன்னாங்க குழந்தைகள் சொல்றாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் உரிமைக்காக பல போராட்டங்கள் நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறதுல என்ன காரணம்? அதுக்கான காரணம் என்னையா? நீங்க பல போராட்டங்கள் பெண் உரிமைக்காக நடத்திருக்கீங்க. குடும்பத்தில் இருக்க பெண் அரசியலுக்கு வரக்கூடாதுங்கிறது சரி ஒண்ணு கேட்கறேன். ஜெயலலிதா அப்புறம் எம்ஜிஆர் ஃபாலோ ஜெயலலிதா அந்த அம்மையார் வந்தாங்க. அதை தவிர இப்ப இருக்கிற மற்ற இப்ப இருக்கிற கட்சி மற்றவங்க பெண்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்து வர்றாங்களா? இப்போ விஜயகாந்த் கூட அவர் மறைஞ்சவர்கள் தான் அந்த அம்மையார் வந்திருக்காங்க. இப்போ விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர் எல்லாமே. ஐயா, நீங்க 96,000 வில்லேஜஸ் தான் போய் பாத்தீங்க அப்படின்றீங்க கட்சியை கட்டமைக்கிறதுக்கு. மீண்டும் அந்த மாதிரி வந்து கும்மிடிப்பட்டியிலிருந்து குமரிமுனை வரை இந்த பக்கம் வடக்க கிழக்க மேற்கு எல்லா இடங்கள்லயும் போறோம். நீங்க எந்த ஊர் போனாலும் பரிசாத்தமா போய் கேளுங்க. ஐயா வந்தாராங்க, அவர் நட்டத கல்வெட்டு தான் பாருங்க. அவருக்கு
மீண்டும் அந்த மாதிரி எங்க போறதுக்கு ஒரு வீட்டுல திட்டம் குழு இருக்கா? குடிச்சாரு, எங்க வீட்டுல பாய்ஜோர சாப்பிட்டாரு அப்படின்னு எந்த ஊருக்கு கேட்டாலும் சொல்லுவார். மீண்டும் அந்த மாதிரி போறதுக்கு ஒரு திட்டம் இருக்கா? மற்ற இடங்களுக்கு எல்லாம் போய் அதான் சொன்னேன், என்னால் நடக்க முடியாமல் கோலூன்றி காந்தி மாதிரி அவரோட ஒப்பிடக்கூடாது, காந்தி மாதிரி ஒரு கோலூன்றி போகலாம் அந்த மாதிரியான ஒரு நேரம் வந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் பாடுபடுவேன் என்று சொல்கிறேன். கடந்த 2 நாளா மன உளைச்சல் இருக்குன்னு சொல்லி நம்ம கௌரவ தலைவர் டி.கே. மணி சார் சொல்லி வந்தாங்க. இப்ப 2 நாளா வரல, உங்க பேசினாங்களா? அவர் மன உளைச்சல் காரணமாக நான் டாக்டர்கிட்ட போய் பண்ண சொல்லியிருக்கேன். நேற்று 2-3 நாளாக செக்கப் பண்ணிட்டு இருக்காரு. நுரையீரல், இருதயம், இது எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டா செக்கப் பண்ணிட்டு வாங்கன்னு இன்னைக்கு காலையில் கூட பேசுறேன். ஐயா, இந்த விவகாரம் தொடர்பா உங்களுக்கு பர்சனலா ஏதாச்சும் ஒரு உணர்வு இருக்குல்ல? என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க? என்ன ஃபீல் பண்ணுவோன்றது நீங்க ஒரு ஜோசியரா இல்ல, சாதாரண ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க. வருத்தம் அளிக்கிறதா இந்த டெவலப்மெண்ட் எல்லாம்? வருத்தம் அளிக்கிறதா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்கன்னா என்ன மறுபடியும் என்னையே கேள்வி கேட்கறீங்க? இல்ல, நான் பல கட்சிக்காரங்க கிட்ட பேசுறேன், எல்லாரும் வருத்தப்படுறாங்க. ஒரு தலைவரா நீங்க என்ன, உங்க மனநிலை என்ன இருக்கு? அதாவது எனக்கு வந்த செய்திகள் படி தமிழ்நாட்டில் எல்லா கட்சி தலைமையும் கட்சிக்காரர்களும் ராமதாஸ் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவுதான் என்று சொல்லுகிறார்கள். மானசீகமாக அவர்கள் நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஐயா, கடந்த முறை செய்தியாளரை நீங்க 2-3 பேர் தான் கேட்கறீங்க, மற்றவங்களாம் கேட்க மாட்டீங்க. ஐயா, கடந்த முறை செய்தியாளர் சந்திக்கும் போது எனக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் மிரட்டல் வருகிறது, அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அந்த நிலை தொடருதா? எப்படி சார்? அது இந்த சோசியல் மீடியா, சமூக ஊடகம் அவங்கள கூப்பிட்டுருந்தேன். அப்போ என்ன அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்றால் 6 ஆள் இங்க வச்சிருக்காங்க, அடிக்க போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தகவல் சொல்ல அவங்க கொஞ்சம் பயத்தோடவே ஒரு 100 பேர் இங்க வந்துட்டாங்க. இன்னொரு செய்தி, மாவட்ட செயலர்கள் யாரும் போவாதீங்க, ஏன்னா நீங்க போனீங்கன்னா என்னை அடிப்படை உறுப்பினர் இருந்து எடுத்துருவாரு, அதனால போவாதீங்க அப்படின்னு ஒரு 100 பேருக்கு அவரே போன் பண்ணி சொன்னதன் பேர்ல 100 பேர் வரல, 8 பேர் மட்டும் வந்தாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.